தமிழக காவல்துறை இன்னி வரைக்கும் 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கீங்களா? கஞ்சா பிடிக்கிறீங்க, 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கீங்களா? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை அயலாரணி இணை செயலாளர் ஜாஃபர் சாதிக்கா, ஏன்னா நமக்கு ஜாஃபர் சாதிக்கும் ஜாஃபர் சேட்டுக்கும் கொஞ்சம் குழப்பம் வந்துடுது. ஆனால் ரெண்டும் திமுக தான். என்ன, அவர் 3000 கோடிக்கு கடத்தினார். ஆனால் அதை டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட் எங்கே இருக்கு? நான் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பெரியவர்களையும் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இதில் விரும்புகிறேன். காரணம் என்ன? இந்த சிந்தட்டிக் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் எது தெரியுமா? சென்ட்ரல் ஸ்கூல் வாசல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல் வாசல்ல திட்டமிட்டு நடந்து வருகின்ற ஒரு செயலை தடுக்க துப்பில்லாத சர்க்காரா ஸ்டாலின் சர்க்கார் இருக்கு. ஏன் இங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறாங்க? ஏன்னு சொன்னா, இங்கெல்லாம் தான் நம்ம ஐஏஎஸ் ஆபீசர்களோட குழந்தைகள், நம்ம ஐபிஎஸ் ஆபீசர் குழந்தைகள், நம்ம அரசு அதிகாரிகள் குழந்தைகள், நம்ம படித்த டாக்டர்கள், இன்ஜினியர், ஆடிட்டர், ஆர்கிடெக்ட், இவங்க குழந்தைகள் எல்லாம் போதையிலே முடக்கி போட வேண்டும் என்று திட்டமிட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் இந்த செயல் தடுக்கப்படாமல் நடக்குது. அப்படின்னா அடுத்த தமிழ் தலைமுறையை அழிப்பதற்காக இருக்கின்ற தீய சக்தி ஸ்டாலின் சர்க்காரை தூக்கி எறியணும்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால பல கட்சிகள் வரணும், இல்ல அந்த கட்சிக்குள் இருக்கிறவர்கள் இருக்கணும் அப்படின்றலாம் அவசியமே இல்லை. இருந்தால் நல்லது. என்ன, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த். ஆனால் மக்கள் முடிவு செஞ்சிருக்காங்க, இந்த ஊழல் போதை ஆட்சி, அதுவும் சயின்டிபிக்கலி லூட்டிங் தமிழ்நாடு டிஎம்கேங்கிறது எப்படி? வாட்ஸ்அப்ல 10 ரூபா நோட்டை அனுப்பி அந்த நம்பரை கொடுத்து 30 லட்சம் 25 லட்சம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்குற எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இன்னைக்கு திமுகவோட ஊழல். என்ன, முந்தானதான் வெளில வந்திருக்கு.